இது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் மறக்க முடியாது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து என் கையில் கஸ்டமர் கொடுத்தாங்க. புதன்கிழமை நைட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு 7 மணி ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் முடியறதுக்கு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீத சரஸ்வதி பொட்டிக்கான பர்ச்சேசிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நைட் அப்போது ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸ் இருந்துச்சு. காலேஜுக்கான ப்ளவுஸ் தான் அதுவுமே. அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். நேற்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அந்த ப்ளவுஸை முடிச்சிருந்தேன். இந்த ப்ளவுஸை மார்னிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எப்படி மறந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த பையன் ஒரு 8 மணிக்கு 8:30க்கு வந்து என்கிட்ட கேட்டிருந்தான் ப்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டு. யார் அந்த பையன் அப்படின்னு நான் திருப்பி அவனை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அக்கா கொடுத்தாங்கல்லங்க்கா, அவங்களோட தம்பி தான் நான் வந்து ப்ளவுஸ் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். உண்மையாலுமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் எப்படி இந்த 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 விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே இல்லை. அந்த பையன்கிட்ட ஒரு 9:30 மணிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஒரு 9:45க்கு வந்திருந்தான். ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த பையன் வரத்துக்குள்ளே ஹூக் கட்டி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் கண்டிப்பாக நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்